தேர்ட் ஆங்கிள் நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க. இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அன்பாக்சிங் வீடியோ மூலியமாக நம்ம சந்திக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷங்க. முதல்ல இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா சேல். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அமேசானில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியன் கிரேட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கிரேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலி இது அஃபெக்ட் ஆகக்கூடாது, நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அப்படி ஒதுங்கி போயிடுவேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து நம்மளை டெம்ப் பண்ணிடும், ஏதாவது ஒன்று நம்மளை வந்து சின்னதாக டெம்ப் பண்ணணும். ஸோ அந்த வரிசையில் வந்து டெம்ப் ஆனது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். நான் வந்து ஒரு 1000 பட்ஜெட் தான் வச்சிருந்தேன், சரி வாங்கணும் அப்படின்னு. கேஷில் பார்த்தீங்கன்னா அது கிளிக் ஆயிடுச்சு. பிக் பில்லியன் டேஸில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும். ஜேஎஸ் மாடல் தான். அதோட விலை பார்த்தீங்கன்னா 1100 rupees தான். நாய்ஸில் வாங்கினேன். ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த தான் வந்து நம்ம உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இனிமேல்ட்டு வாங்குறீங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை வந்து ஓகே அக்செப்ட்னு கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. அதை ஏன்னா நீங்கள் அதை அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ரிட்டர்ன் நீங்கள் பண்ணவே முடியாது. ரிட்டர்ன் ப்ராசஸே கிடையாது. இந்த ஓபிடி இதோட இது என்னன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. அந்த டெலிவரி பர்சன் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜென்ரேட் ஆன ஓடிபி வந்து கொடுத்துட்டு அவங்க அதை டெலிவரி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ஃபால்ட்டு அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஃபால்ட் இருந்தது, சரி ஆனால் இல்லை ஏதாவது உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஓபிடியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதை வந்து அது நல்லதில்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த பிக் பில்லியன் டேஸில் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம இப்போ அந்த வாட்ச் என்ன வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தெரியும், நாய்ஸ் பிராண்டு, கேலிபர் கலர்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில், அந்த பேல் க்ரீனில் வாங்கியிருக்கேன், அந்த பால் பச்சை கலரில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பின்னாடி இருப்பாங்க, பின்னாடி ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.69 TFT டச் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹார்ட் பீட்டு செக் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, அப்புறம் ஆக்சிஜன் லெவல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 50 day பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா IP68 வாட்டர் ப்ரூஃப் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் தாங்கும், தண்ணியில் போட்டால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அண்ட் SMS குயிக் ரிப்ளை. ஸோ வந்தது அப்படின்னா உடனே குயிக் ரிப்ளை நம்ம பண்ணலாம். மற்றபடி பேச முடியாது காலை, ஆனால் குயிக் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இதோட மொத்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 நான் வாங்கினேன். ஓகே, நான் வந்து பிக் பில்லியன் டேல ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது 1100 வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச், இதுக்குள்ளே வாட்ச் தான் வாட்ச்சு. ஓகே, ஸோ வாட்ச் இருக்குது, ஓரமாக வச்சுருவோம். ஆஸ் யூஸ்வல் சார்ஜ் போடுற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், நாய்ஸோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தென் ரெஜிஸ்டர் யுவர் வாரண்டி. ஓகே, ஸோ வாரண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து ஆஸ் யூஸ்வல் யூசர் மேனுவல், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ். இது நம்ம யூஸ்வலாக தெரியும், நம்மளுக்கு வந்து இப்போ டச் ஃபோன், இப்போ எல்லா வாட்ச்லேயும் வந்து இது மாதிரி மேக்னெட் சார்ஜ் தான் வருது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இது ஒரு சார்ஜர் USB போர்ட் மூலியமாக. அதுக்கப்புறம் இப்போ வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ச்சு. ஓகே, பாக்ஸ் இதாங்க வாட்ச் நான் வாங்கினேன். நாய்ஸில் வந்து கேலிபர் கலர்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வாட்ச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பச்சைன்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் பால் பச்சை கலர் அப்படின்னு சொல்லுவோம், லைட்டாக ஒரு பேல் க்ரீன் கலர் மாதிரி. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு, ஆன் பண்ணி பார்ப்போம். நாய்ஸ் வாவ் ஆனால் இருக்கு. ஓகே, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மியூசிக் வருது. அதுக்கப்புறம் ப்ரீத், நம்ம இன்ஹேல் பண்ணுறது. ஸோ ப்ரீத்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து இது பண்ணுறது, கேஜ் பண்ணுறது. ஸோ ஒரு பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, 1100 rupeesக்கு ஒர்த்து தான்.
ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்கின் கலர் கூட மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஃபோனில் வந்து நாய்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின் கலரை வந்து மாற்றலாம். ஓகே. ஸோ மேபி நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதோட ஸ்கின் வாட்சோட ஃபேஸ் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வாட்சுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ஸ்கின் நான் மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் கலரில் தான் இது இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னா, ஓகே. ஸோ இதுக்கு நான் மாற்றுறேன். அப்டேட், டவுன்லோடிங், அப்லோடிங் வருது பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கப்பல் ஆஃப் செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு வருது பாருங்கள். ஸோ இங்கே மாற்றின உடனே இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபரிங் வருது. ஓகே. ட்ரான்ஸ்ஃபரிங் 30%. ஃபஸ்ட்டு நம்ம இதை டவுன்லோட் பண்ண உடனே இதை வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிடணும். சிம்பிள் தான். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அது கனெக்ட் ஆகிடும். ஓகே. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கின்னை வந்து மாற்றிக்கலாம். அதாவது ஃபேஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்க ஸ்கின் பாருங்க, இங்கே வருங்க ஒரே மாதிரி வந்து. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகே. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓப்பனாக சொல்ல நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்புமே இருக்குது. ஓகே. என்ன ஆப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த்து, கிளாக்கு, ஒர்க் அவுட்ஸு, ஸ்போர்ட் ரெக்கார்டு, வெதரு, மியூசிக்கு, ப்ரீத்து, ரிமைண்டரு, ஃப்ளாஷ் லைட்டு, ஃபேஸ் அதான் வாட்ச் ஃபேஸு, செட்டிங்ஸு. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது சைடில் இருக்கிற பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த முள்ளு வாட்ச்லாம் இருக்குது பார்த்தீங்களா? முள்ளு வாட்சில் வந்து அதை அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். அது முள்ளு நம்ம டைம்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வெறும் கிளிக் தான், ஆன் ஆஃப் மட்டும். ஓகே. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கட்டிடுங்க. இப்போ நான் இப்படி கை இப்படி திருப்பின உடனே பார்த்தீங்கன்னா அது இதாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பின உடனே ஓகே. ஸோ 1100 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். ஓகே. 1100 rupees ஃபைன். பட் பில் குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக். கண்டிப்பாக ஒரு ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் ரொம்ப இது இந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து பிளாஸ்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் 1100 rupeesக்கு ஓகே. 1100 rupeesக்கு இப்படி ஒரு வாட்ச் தராங்க அப்படின்னா நல்ல விஷயம். நம்ம லோக்கல் வாங்குறத விட லோக்கல் 500 600 வாங்குறதுக்கு நம்ம ஒரு பிராண்ட் நாய்ஸில் வந்து இது மாதிரி வாட்ச் வாங்கலாம். நீங்கள் கலராக வாங்கி போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து இந்த கலர் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு பிராண்டில் இன்னொரு வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் வச்சிருக்கேன். ஓகே. நான் வாட்ச் கலெக்ட் பண்ணுவேன். நிறைய வாட்ச் நான் வச்சிருக்கேன். கலர் ஃபாஸ்ட் ட்ராக்ல நிறைய வாட்ச் வச்சிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா முள்ளு வச்ச வாட்ச் தான். ஓகே. ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து ஸோ ட்ரெண்டு மாறிட்டு இருக்கிறனால நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு பிராண்டில் இதே கம்மி ரேட்லேயே வாங்க முடிந்தால் நம்ம வாங்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒர்த்தபிள் பை தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேர்டாங்க நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.